Hi friends, welcome to Vallama AIS Academy. இப்போ நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா போயம்ஸ் அதோட ஆத்தர்ஸும் பார்க்க போறோம். இப்போ போயம்ஸோட ஆத்தர்ஸ் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குட்டி குட்டியா ஷார்ட்கட் போட்டு நம்ம எப்படியாச்சும் அதை ஞாபகம் வச்சுப்போம். இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு போயமும் உள்ள போயிட்டு படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அதோட அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம உள்ள ஒண்ணா பார்த்துட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் போயம் அதோட ஆத்தர்ஸும் நம்ம படிச்சிருவோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டு சொல்றேன். அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர் எடுத்து நீங்களே உங்க கைப்பட அந்த பேப்பர்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஒரு 2 நாளைக்கு அந்த பேப்பரையே திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த போயம் அதோட ஆத்தர்ஸும் ரிஜிஸ்டர் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம போவோம். 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் போயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ். யார் ஆத்தர் அப்படின்னா ராஜ் ஆறுமுகம், அவங்க தான் ஆத்தர். இப்போ இதில் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும். ட்ரீம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கனவு இருக்கும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு காலத்தில் ராஜாவாயிடணும், நம்ம பெரிய ராஜாவாகணும் அப்படின்ற கனவு எல்லாருக்கும் இருக்கும்ல. அப்போ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற போயமுக்கு யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் ஆறுமுகம், அவங்க தான் வந்து ஆத்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா crocodile போயமோட ஆத்தர் யார் அப்படின்னா லீவிஸ் கேரோன் அப்படின்றவங்க தான் ஆத்தர். crocodileோட ஆத்தர் லீவிஸ் கேரோன். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட லீவ் டைம்ல ஒரு கார் எடுத்துக்கிட்டு crocodile பார்க்க போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லீவ்ல கார் எடுத்துக்கிட்டு crocodile பார்க்க போறோம். அப்போ ஆத்தர் crocodile போயமோட ஆத்தர் யார் அப்படின்னா லீவிஸ் கேரோன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்கோட ஆத்தர் யார் அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதுல நமக்கு க்ளூ வேர்ட் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் தான். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அப்போ யாரோ ஒருத்தவங்க ஆட் ஆகுறாங்கல்ல, ஏற்கனவே இருந்த மெம்பரோட சில பேர் ஆட் ஆகுறாங்க. அப்போ ஒரு கெஸ்ட் வரும்போது தனியாக ஒரு வேலையை செய்ய முடியாது, டீமா எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு வேலையை செய்ய முடியும். அப்போ டீம் ஒர்க் அப்படின்னா கெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ். இதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோங்களா, இதோட ஆத்தர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இப்போ இதில் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, சன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெயினில் சன்னு கூட ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னு, அவங்க வந்து நம்ம யார் கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா சன்னு கூட ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஸ்டோரி. ட்ராஜிக் அப்படின்னால என்ன, ஒரு பயங்கரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ட்ராஜிக் ஸ்டோரியோட ஆத்தர் யார் அப்படின்னா வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ட்ராஜிக் அப்படின்னாவே ஏதோ ஒரு பயங்கரமா தாக்குறாங்க, பயங்கரமா நம்மளை தாக்குறாங்கன்னு சொல்லுவோமா. அப்போ ட்ராஜிக்னா பயங்கரமா தாக்குறாங்க, அப்போ தாக்கரே அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ட்ராஜிக் ஸ்டோரியோட ஆத்தர் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டோட போயம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், ராஜ் ஆறுமுகம்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா crocodileக்கு லீவிஸ் கேரோன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க்னா கெஸ்ட்னு பார்த்தோம், எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் எ ரயில்வே கேரேஜ், ட்ரெயினில் சன்னு கூட போகிறோம் அப்படின்னு பார்த்தோமா. அப்போ ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அப்படின்னு பார்த்தோம். ட்ராஜிக் ஸ்டோரி, ட்ராஜிக்னா ஒரு பயங்கரமாக தாக்குறாங்க, அப்போ வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயம் பார்த்தீங்கன்னா சி ஃபீவரோட ஆத்தர் யார் அப்படின்னா ஜான் மேஸ்ஃபீல்ட், அவங்க தான் வந்து சி ஃபீவரோட ஆத்தர். இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்குவோம் அப்படின்னா இங்க வந்து சிஏ க்ளூவோட வச்சுக்கலாம். சின்றது நம்மளோட உலகத்துல நமக்கு பெரிய நிலப்பரப்பு தானே, லேண்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ சி வந்து ஒரு பெரிய நிலப்பரப்புன்னு நம்ம சொல்லுவோமா. அப்போ சினா மாஸ் ஃபீல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய ஃபீல்டு, சி வந்து ஒரு பெரிய ஃபீல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சி ஃபீவர் அப்படின்னா ஜான் மேஸ்ஃபீல்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கரேஜ் வந்து யாரு அப்படின்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அப்போ நம்மள என்ன கேட்பாங்க, நீ என்னப்பா இன்னும்மா டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க, எப்போதான்ப்பா நீ வேலைக்கு போற, இன்னும் எவ்வளோ நாள்ப்பா நீ படிப்ப, ஏதாவது நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே. அப்போ நமக்கு என்ன வரும், அந்த மாதிரி டைம்ல நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நமக்குள்ள ஒரு தைரியம் வரணும், கரேஜ் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. கெஸ்ட் வந்து நம்மளை வந்து ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம சோர்ந்து போகாம நான் படிப்பேன், நான் அடுத்த வருஷம் போயிடுவேன் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எதிராக ஒரு பதில் சொல்லணும். அப்போ அதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வேணும்ல. அப்போ எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்னா அது எந்த போயம் அப்படின்னா கரேஜ் போயம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிசனஸ் போவோட ஆத்தர் யார் அப்படின்னா வால்டர் டி லே மெரி அப்படிங்கிறவங்க தான் லிசனரோட ஆத்தர்.
இப்போ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து உலகத்திலே ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சா. இப்போ வந்து கிளேசியர்ஸ்லாம் குறையுது, தண்ணி வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கன்சர்வ் பண்ணணும்னு உலகத்திலே ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறிடுச்சு. அப்போ அதை நம்ம லிசன் பண்ணி கேட்கணும். வாட்டரை பற்றி யாராவது எங்கேயாவது பேசுனாங்கன்னா நம்ம அதை ரொம்ப கவனமாக லிசன் பண்ணி கேட்கணும். ஏன்னா இப்போ வாட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, அதை நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ லிசனர் அப்படின்னா வாட்டர் டக்குன்னு நம்மளோட மைண்டுக்கு வந்துடணும். வால்டர் டீலே மெரி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்பேஸோட ஆத்தர் வந்து டேவிட் பேட்ஸ். இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, ஸ்பேஸில் போய் நான் பேட் விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கே போய் பேட் விளையாடணும்? ஸ்பேஸில் போய் நான் பேட் விளையாடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் சிவால்ட்ரி. இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குரோக்கோஸ் அப்படின்றவங்க தான் ஆத்தர். ஏஜ் ஆஃப் சிவால்ட்ரியோட ஆத்தர் யாரு அப்படின்னா ஜார்ஜ் குரோக்கோஸ் அப்படின்றவங்க தான் ஆத்தர். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சிவால்ட்ரியை சின்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன ஏஜ்ல எல்லாருமே நம்ம என்ன விளையாடி இருப்போம்? கொக்கோ விளையாடி இருப்போமா? அப்ப சின்ன ஏஜ்ல எல்லாருமே என்ன விளையாடி இருப்போம்? கொக்கோ விளையாடி இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வேண்டரிங் சிங்கர்ஸோட ஆத்தர் வந்து பாத்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சரோஜினி நாயுடு தான் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ நம்ம மகாத்மா காந்தி கூட இந்தியா ஃபுல்லாக வேண்டரிங் சுற்றி வந்திருப்பாங்க. அப்போ வேண்டரிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தாலே சரோஜினி நாயுடு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு போட்டுடலாம். அப்போ 7th பார்த்தீங்கன்னா சி ஃபீவர் ஜான் மேஸ்ஃபீல்ட். கரேஜ் பார்த்தீங்கன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டு. லிசனர் அப்படின்னா வால்டர் டீலே மெரி. அடுத்து யுவர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா டேவிட் பேட்ஸு. ஏஜ் ஆஃப் சிவால்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் குரோக்கோஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேண்டரிங் சிங்கர்ஸ்க்கு சரோஜினி நாயுடு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் போயம் பார்க்கலாம். 8th பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஹீரோ போயம் கொடுத்துருக்காங்க. 8th ஒரே போயம் தான் இருக்குது, ஸ்பெஷல் ஹீரோ. அதோட ஆத்தர் யார் அப்படின்னா கிறிஸ்டினா எம் கர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஸ்பெஷல் ஹீரோ வந்து இங்கே க்ளூவோட வச்சுக்கலாம். கிறிஸ்டினா எம் கர்சன்னா கிறிஸ்டினா ரொனால்டோ அப்படிங்கிறவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் இருக்கார்ல, அப்போ அவர் தான் வந்து பயங்கரமாக ஃபுட்பால் விளையாடுறாரு. ஃபுட்பாலுக்கு அவர் ஒரு ஹீரோ. கிறிஸ்டினா ரொனால்டோ வந்து ஃபுட்பாலோட ஹீரோ. அப்போ ஸ்பெஷல் ஹீரோட ஆத்தர் வந்து கிறிஸ்டினா எம் கர்சன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் தான் போயம் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. இது நம்ம எல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். 9th ஸ்டாண்டர்ட் போயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ பாய்சன் ட்ரீ. அதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக் அப்படிங்கிறது தான் ஆத்தர். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லேக்னா ஒரு ஏரின்னு வச்சுக்கோங்க. ஏரியில் நல்ல மரமும் வளரும், கெட்ட மரமும் வரும். ஒரு பாய்சன் ட்ரீயும் வளரும், நல்ல ட்ரீயும் வளரும். அப்போ லேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்சன் ட்ரீ அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அப்போ பாய்சன் ட்ரீயோட ஆத்தர் வில்லியம் பிளேக். அடுத்து பார்த்தீங்கன்னா கில்லிங் ஏ ட்ரீ. இதோட ஆத்தர் வந்து கிரீவ் பட்டேல். இதை நம்ம எப்படி நாம வச்சுக்கலாம்? ஒரு ட்ரீ வந்து பட்டு போச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இறந்துரும்ல. அதுன்னு சொல்லுவாங்க. பட்டு போச்சுனாலும் இறந்து போச்சு அப்படின்னாலும் ஒன்று தானே. அப்போ கிரீவ் பட்டேல் பட்டு போச்சு அப்படின்னா இறந்துருச்சு. அப்போ ஆன் கில்லிங் ஏ ட்ரீ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இதோட ஆத்தர் வந்து மேரி போத்தம் ஹவிட். இதான் வந்து ஆத்தர். இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு ஸ்பைடரும் ஒரு ஃப்ளையும் மேரி பண்ணுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி சாத்தியம்? ஹவ் அப்படின்னு சொல்லி கேட்போமா? அப்போ ஹவிட். அப்போ ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளையோட ஆத்தர் யார் அப்படின்னா மேரி போத்தம் ஹவிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஸ்மைல். இதோட ஆத்தர் வந்து துப்பாக் சாக்கூர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ திருக்குறள் துப்பாக்கு துப்பாய் அந்த திருக்குறள் இருக்குல்ல, அது சில பேர் நல்லா சொல்லுவாங்க, சில பேர் அந்த வார்த்தையை சொல்லும் போதே டங்கு ட்விஸ்ட் ஆகும். அதை நம்ம பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வந்துடும்ல. துப்பாக்கு துப்பாக்கு துப்பாக்கி அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு சிரிப்பு தானே வரும். அப்போ அந்த துப்பாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஸ்மைல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எப்போ ஸ்மைல் வரும்? துப்பாக்கு துப்பாக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்மைல் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ. அதோட ஆத்தர் வந்து இளன் ஷமீர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ. ஒரு ட்ரீ வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுதுன்னு சொன்னா நம்ம நம்ப முடியுமா? இல்லையே, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ இளன். அப்போ என்ன போயம்? அட்வைஸ் ஃப்ரம் எ ட்ரீ அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லையே, அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிடணும். டக்கு ட்ரீ அட்வைஸ் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இளன் ஷமீர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இதோட ஆத்தர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அப்போ நம்ம இந்த போயம்லேயே 3 தடவை கெஸ்ட் படிச்சிட்டோம். என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டீம் ஒர்க், அடுத்து கரேஜ், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இந்த 3 போயமுக்குமே கெஸ்ட் தான் வந்து
ஆத்தர். அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, அப்போ நம்ம எல்லாரும் டீமாக சேர்ந்து ஒரு வேலை பண்ணணும், ஃபேமிலியாக ஸ்டிக் டுகெதராக ஒன்றா இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டிக் டுகெதர் வந்துருச்சு. அப்படி எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது டீம் ஒர்க் ஆகிடுது. அவங்க நம்மள ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் நம்ம அவங்களுக்கு தைரியமாக ஒரு பதில் சொல்லணும், அதில் கரேஜும் வந்துருச்சு. அப்போ இந்த 3 போயமுக்கும் யார் ஆத்தர்னு கேட்டால் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான் வந்து ஆத்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா நெவர் ட்ரஸ்ட் எ மிரர். இந்த போயமோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா எரின் ஹான்சன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ கண்ணு எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு நம்ம கண்ணு எரியுது, டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஒரு கண்ணாடி பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம ஃபேஸை பார்ப்போம், என்னாச்சு நம்ம கண்ணில் அப்படின்னு பார்ப்போமா. அப்போ எரியுது அப்படின்னு நமக்கு வருதுன்னா டக்குன்னு மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நெவர் ட்ரஸ்ட் எ மிரர் அப்படின்னா எரின் ஹான்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடிக்கடி கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் அப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா த ரிவர். இந்த போயமோட ஆத்தர் வந்து கரோலின் ஆன் பவுல்ஸ். இதுதான் வந்து ஆத்தர். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ரிவருக்கு பவுல் எடுத்துக்கிட்டு போகிறோம், பவுல் எடுத்துகிட்டு போய் தண்ணி முண்டுட்டு வர்றதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நேச்சர் த ஜென்ட்லஸ்ட் மதர் அப்படின்னு சொல்லி ஒரு போயம் இருக்குது. இதோட ஆத்தர் வந்து எமிலி டிக்கின்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, எல்லா மதருக்கும் அவங்க சன்னு வந்து மைலி மைலின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, மயிலு மயிலு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. எல்லா அம்மாக்களும் அவங்க பையனை நீ என்னோட மயில் நீ என்னோட மயில் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காமெட். காமெட் போயமோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மன் லிட்டில் ஃபோர்ட். இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, காமெட் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது நார்மலாக நமக்கு எப்படி தெரியும்னா குட்டியாக தான் தெரியும். அப்போ நார்மலாக லிட்டிலாக தெரியும் காமெட்டு தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஸ்டார் போயமோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ஜேன் டெய்லர் அப்படிங்கிறவங்க தான் ஆத்தர். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு டெய்லர் இருக்காங்க, அந்த டெய்லர் வந்து நமக்கு நல்ல ட்ரெஸ் தைச்சு கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டார் மாதிரி தைச்சு கொடுத்துருக்காரு ட்ரெஸ், பெரிய பெரிய ஸ்டாருங்களுக்குலாம் தைக்கிற மாதிரி தைச்சு கொடுத்துருக்காரு ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அப்போ டெய்லர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஸ்டார் போயமோட ஆத்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெமரிஸ் ஆஃப் மை டேட். இந்த போயமோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா ரெபேக்கா டி குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே டேடுன்னு இருக்கா, இப்போ வந்து நார்மலாக எல்லார் வீட்லேயும் குக் யார் பண்ணுவாங்க, மதர் தான் குக் பண்ணுவாங்க. ஒரு அம்மா வந்து குக் பண்ணாங்கன்னா அது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் அப்பா வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய மெமரி தானே, நம்ம நல்லா ஞாபகமாக எடுத்து வச்சுப்போம்ல. அப்போ மெமரிஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெமரிஸ் ஆஃப் மை டேட் அப்படின்னா ரெபேக்கா டி குக். இதுதான் வந்து ஆத்தரோட நேம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் போயம். ஃபர்ஸ்ட் போயம் வந்து லைஃப். இதோட ஆத்தர் வந்து ஹென்ரி வேன் டைக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, வேன்ல போகும்போது நம்ம இப்போ டை ஆகிட்டோம் இறந்துட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே வந்து என்ன ஆகிடும், காலி ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் அதோட ஆத்தர் யாருன்னா ஹென்ரி வேன் டைக். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி. இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா எல்எம் மாண்டோகோமெரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிரம்பிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முணுமுணுக்கிறது, சும்மா நொய்ய நொய்யின்னு முணுமுணுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் கிரம்பிள்ன்றதுக்கு அதுதான் அர்த்தம். அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே முணுமுணுக்கிறதுன்னு வருதா, அப்போ முணுமுணுக்குன்னு எம்ஓன்னு வருதா, என்ன முணுமுணுப்பாங்க, கோ மேரி, சீக்கிரமாக வேலைக்கு போய். இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன நம்மளை முணுமுணுப்பாங்க, சீக்கிரமாக வந்து வேலைக்கு போங்க அப்போ தான் கல்யாணம் ஆகும், இப்போ ஒரு பையனாக இருக்கீங்க சீக்கிரம் வேலைக்கு போப்பா இல்லைன்னா உனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்களே நம்ம வீட்டில் அப்படின்னு நான் வச்சுக்கோம். அப்போ ஒரு கம்பிள் ஃபேமிலியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமாக வேலைக்கு போ அப்போ தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு முணுமுணுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மாண்டகோ மேரி அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் த மிஷன். இந்த போயமோட ஆத்தர் வந்து ருட்யார்ட் கிப்ளிங் அப்படின்னு சொல்றாங்களா. இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ மிஷின் இருக்கு, எல்லா மிஷினும் நம்ம எதால செஞ்சிருப்போம், இருமால தானே செஞ்சிருப்பாங்க. அப்போ அது எப்படி இருக்கும், ரொம்ப ரூடா ஹார்டா தானே இருக்கும். அப்போ ருட்யார்ட் கிப்ளிங். சீக்ரெட் ஆஃப் த மிஷன் அப்படிங்கிற போயமோட ஆத்தர் யார் அப்படின்னா ருட்யார்ட் கிப்ளிங். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் த எலம் ஸ்ட்ரீட். இதோட ஆத்தர் யார் அப்படின்னா நாடியா புஷ். இப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்போ வீடே இல்லாமல் ஸ்ட்ரீட்லேயே நடமாடிட்டு இருக்காங்களா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், நாடோடிகள்னு சொல்லுவோமா. அப்போ நாடியா புஷ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 10th என்ன இருக்குன்னா லைஃபு, அதோட ஆத்தர் வந்து ஹென்ரி வேன் டைக். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரம்பிள் ஃபேமிலி, இதோட ஆத்தர் பார்த்தீங்கன்னா எல்எம் மாண்டகோமெரி. அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஆஃப் த மிஷன், இதோட ஆத்தர் வந்து ருட்யார்ட் கிப்ளிங். அடுத்து பார்த்தீங்கன்னா த ஹவுஸ் ஆஃப் த எலம் ஸ்ட்ரீட், இதோட ஆத்தர் வந்து நாடியா புஷ். இதோட நமக்கு வந்து என்ன கம்ப்ளீட் ஆகுதுன்னா போயமும் அதோட ஆத்தரும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது.
அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து பார்க்கலாம். எல்லாருமே வந்து சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.